அடுத்த நிறைவான ராசியாக நம்ம பார்க்க இருக்கிற ராசி மீன ராசி. ஸோ இந்த மீன ராசியில் பிறந்திருக்கக்கூடிய நபர்கள் எப்படிப்பட்ட தானம் கொடுத்தா என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். பொதுவாகவே இந்த மீனராசிக்காரங்க எதுலையுமே முன்னிருந்து எல்லாம் செய்யணும். அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதாகட்டும், எல்லா விஷயத்துலையும் முன்னாடி நான் தான் நிற்பேன். இந்த மாதிரி ஒரு நிலை கொண்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு தான தர்மம் அப்படின்னு பார்த்தோன்னா வியாழக்கிழமை அன்று தான் செய்யணும். ஸோ உங்களுடைய ராசிநாதனை பார்த்தோன்னா குரு பகவான். வியாழக்கிழமை அன்று நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு அர்ச்சனை செய்யக்கூடிய அந்த அர்ச்சகருக்கு உங்கள் கையால் மஞ்சள் வஸ்திரம் வேஷ்டி வாங்கி கொடுங்க. ஸோ இதுவே ஒரு சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும். இல்லை சிம்பிளாக ஏதாவது செய்யுங்க சொல்லுங்க அப்படின்னா உங்கள் கையால் மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய தானிய வகைகள், கொண்டைக்கடலை தாராளமாக பருப்பு வகைகளில் எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாமே உங்கள் கையால் ஏதாவது ஒரு உணவு பதார்த்தமாக சமைத்து அதை எடுத்துகிட்டு போய் நவகிரகத்தில் இருக்கிற குரு பகவானுக்கு படைச்சிட்டு அதை மற்ற யாசகம் கேட்கிறவர்களுக்கோ அல்லது பக்தர்களுக்கோ நீங்கள் தானமாக கொடுக்கலாம். ஸோ இது செய்கிறப்பவும் சரி, உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாழ்க்கையிலேயே மெயினாக பார்த்தோன்னா வேலை சார்ந்த பிரச்சனைகள், ப்ரமோஷன் ரிலேட்டடு, தொழில் சார்ந்து பிஸ்னஸ் செஞ்சிட்ருக்கீங்க, சரியாக ரன் ஆகலை, ஸோ இவங்க எல்லாருமே இந்த தானத்தை கொடுக்கலாம். மஞ்சள் வஸ்திரம் அல்லது மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய தானிய வகைகள், கொண்டைக்கடலை, ஸோ இதை உணவு பதார்த்தமாக சமைத்து எடுத்துகிட்டு போய் தானம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பு. அதுவும் நவகிரகத்தில் இருக்க குரு பகவானுக்கு தான் கொடுக்கணும். ஸோ அங்கே நைவேத்தியம் படைச்சிட்டு அடுத்த பக்தர்களுக்கோ இல்லை யாசகம் கேட்கிறவர்களுக்கோ செய்யலாம். ஸோ அதுவும் நவகிரகம் இருக்க கோயில்னால் எந்த கோயில் வேணாலும் எடுத்துக்கலாம். பர்டிகுலராக விநாயகர் கோயில் தான் அப்படிங்கிறது கணக்கு கிடையாது. உங்கள் வீட்டில் பக்கத்தில் என்ன கோயில் இருக்கோ அந்த கோவிலுக்கு போய் நீங்கள் இந்த தானத்தை தாராளமாக செய்யலாம். மெயினாக வியாழக்கிழமை காலையில் குரு ஹோரை 6 to 7 அன்று இந்த தானத்தை செய்யுங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய வேலை சார்ந்த பிரச்சனை, தொழில் சார்ந்த பிரச்சனை, குழந்தை பாக்கிய தடைகள், அடுத்து சொந்த வீடு சார்ந்த அமைப்புகள் தடையாகவே இருக்குது, சொந்த வீடு கட்ட முடியல, தடைப்பட்டு நிற்கிது அப்படின்னு நினைக்கிறவங்களும் சரி, உடல் ரீதியான ஒரு பிரச்சனைகள் உங்களுக்கு அதிகப்படியாகவே இருக்கும். அடுத்து பார்த்தோன்னா ஜென்ம சனி துவங்க இருக்கிறது. ஸோ இதுவுமே உடல் சார்ந்த பிரச்சனைலாம் கொடுக்கும். ஸோ இந்த உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்துக்குமே இந்த மஞ்சள் நிற உணவு பதார்த்தங்கள் தானமாக கொடுக்கும் பொழுது கட்டாயம் உங்களுக்கு இந்த தீர்வு அப்படிங்கிறது கொடுக்கறது உறுதி. ஸோ மேலும் இந்த பதிவில் 12 ராசிக்காரங்களுக்கு உண்டான ஒரு சிறப்பான தான வகைகள் என்னென்ன, அதை கொடுத்தா என்னென்ன பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு தகவலை நம்ம இந்த வீடியோ பதிவில் முழுமையாக பார்த்துட்டோம். மேலும் அடுத்த ஆன்மீக பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.